கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 50-50 லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆஃபர் வெயிட்டிங்கில் இருக்குது. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் கேஎல் டைமண்டுன்ற பேக்கில் ஜாயின் பண்ணணுன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசாக டியருக்கான ஒரு கெஸ்ஸிங்கும் கூடிய சீக்கிரத்தில் தரப்போகிறோம். அதனால் மறக்காமல் கேஎல் டைமண்ட் பேக்கில் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வாங்க, இப்போ நம்ம 50-50 லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீசக்தி லாட்டரி ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஆஃபர் சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் ஒரு வேளை கேஎலோ டியரோ போடுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நான் இவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அவங்கள நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உண்மையிலே ஜென்யூனாக இருக்காங்க, நம்மளுடைய பரிசு தொகை உடனுக்குடனே கொடுத்துட்றாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக அவங்கள ஃபாலோ பண்ணிக்கலாம். அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அவங்ககிட்ட நீங்கள் கேஎல் ஆஃபர் கோடு என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா கேஎல் ஒய்டின்னு போட்டு அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. இதுதான் அவங்களுடைய நம்பர், மறக்காமல் அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நல்ல ஒரு ஆஃபர் தருவாங்க, பரிசு தொகை உடனுக்குடனே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, நம்பிக்கையான நாள் தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது 50-50 லாட்டரி கேஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீசக்தி லாட்டரி ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோம். 3 டிஜிட் பாக்ஸ் மெம்பர்ஷிப்புக்கான ஒரு கெஸ்ஸிங் என்ன போட்டிருக்கோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 716 போட்டிருக்கோம். பட் ஆனால் 137 இதில் 6க்கு பதிலாக 3 வந்துருச்சு. அது ஒன்று தான் ஒரு வருந்தத்தக்க ஒரு செயல். எப்பயும் போல் ஆல் போர்டு நமக்கு 3 பாஸ். ஓகேங்களா, அதுக்கடுத்து நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோங்க. வீடியோவில் என்ன நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதில் 135 கொடுத்துருக்கோம். அதில் 135 கொடுத்துருக்கோம். ஆனால் அடித்தது 137, 187 எடுத்துருக்கோம். ஓகேங்களா, 3 டிஜிட் நார்மல் 3 டிஜிட் இருக்குது இல்லையா, அதில் 187 எடுத்திருக்கோம். அதுக்கடுத்து ஏபிஎஸ்சிபிசி என்ன மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 17 எடுத்திருக்கோம். இதில் நமக்கு ஏசி பாஸ். வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா 17 ஏசி 17 பாஸ். ஓகேங்களா, வீடியோவில் நமக்கு ஏதாவது ஒரு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான். 17 எடுத்துருக்கோம். 37 அடிக்க வேண்டியது தான், ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. 37 அடிக்க வேண்டியது தான், அது 73ன்னு கொடுத்துருக்கோம். 37 கொடுத்துருந்தா பிசி ஒரு அடி அடிச்சிருக்கோம். ஓகேங்களா, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா 273 நம்ம 3 டிஜிட் கொடுக்கல, நம்ம எப்பயும் போல் தனிப்பட்ட முறையில் கொடுக்கக்கூடியது 273 கொடுத்துருக்கோம். அதில் பிசி கரெக்டாக வந்திருக்கு. பட் ஆனால் அது பாக்ஸ் இல்லையா, அதனால் வரல. ஏ போர்டு, பி போர்டு, சி போர்ட்லேயே 1 சி போர்ட்லேயும் 3 ஏ போர்ட்லேயும் கொடுத்துருக்கோம். அப்படியே உல்ட்டாவாயிருச்சு. பட் எனிவேஸ் நம்ம நேற்று சொன்னது தான், உல்ட்டாவாகி வரும்னு சொன்னோம், அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஓகேங்களா, ஏதோ ஒரு வின்னிங் நோக்கி நம்ம சேனல் போயிட்டுருக்குன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதில் எல்லாமே ஓரளவுக்கு வின்னிங் தான். ஓகேங்களா, எல்லாம் காம்பன்சேட் ஆயிரும். அப்படி இல்லைன்னா எந்த ஒரு விதமான லாஸுமே இருக்காது. ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 265. ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் 265 978. செகண்ட் ஒரு நம்பர் 083. ஓகேங்களா, இந்த செட்டை 3 டிஜிட் பாக்ஸாக போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து நார்மல் 3 டிஜிட்டாக தரேன், அந்த நம்பரை எடுத்து லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து ஒரு நம்பர் 279. ஓகேங்களா, 279 280. ஓகேங்களா, 280. அதுக்கடுத்து சான்சஸ் இருக்கக்கூடிய நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 672 அண்டு 070. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான்.
பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆதான்னு பார்த்து அது எந்த நம்பர்னு மார்க் பண்ணிவிட்டு லிமிட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபி ஏசி பிசிக்கான ஒரு செட்டு தான். இதில் ஃபஸ்ட் ஒன் செட் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 822026 இரண்டு ஓரளவு கன்ஃபார்மான ஒரு நம்பராக தான் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 49. ஓகேங்களா? 497851. ஓகேங்களா? 51. அதுக்கடுத்து இந்த நம்பர் 2332 உல்ட்டா பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ஏபி ஏசி பிசிக்கான ஒரு அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். நம்மளுடைய 50-50 லாட்டரிக்குரிய ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செட்டு இதுதான். இதை எல்லோரும் எத்தனை செட்டு ப்ளே பண்ணுறீங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணி விளாண்டிங்கன்னா உங்களாலேயே ஒரு ஈஸியாக ஒரு கன்ஃபார்மான ஒரு வின்னிங் நம்பரை உங்களாலையும் எடுக்க முடியும். அதுதான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் தான். 3 டிஜிட்டு நம்ம எப்பயும் போல் தனிப்பட்ட முறையில் கொடுக்கக்கூடிய ஒரு 3 டிஜிட் நம்பர் தான். இதில் ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 543. ஓகேங்களா? 543. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 209. ஓகேங்களா? 543209 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு. ஓகேங்களா? ஏ போர்டு 1 வந்தாலும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 5 இல்லைன்னா 8. ஓகேங்களா? பி போர்டு 3 வந்தனால பி போர்டு 3 வந்துச்சுன்னா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 7 9. ஓகேங்களா? சி போர்டு நமக்கு 7 வந்திருக்கு இல்லையா? 7 வந்துச்சுன்னா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 8 இல்லைன்னா 0. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் இதுதான். ஏ போர்டை பொறுத்தளவு 5 இல்லைன்னா 8, பி போர்டை பொறுத்தளவு 7 இல்லைன்னா 9, சி போர்டை பொறுத்தளவு 8 இல்லைன்னா 0. ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன் நம்பர் 9, செகண்ட் ஒன் நம்பர் 4. ஓகேங்களா? தேர்டு ஒன் நம்பர் 8. இந்த 948 கூட 3 டிஜிட் பாக்ஸை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இதுதான் இன்றைய கெஸ்ஸிங். நம்மளுடைய 50-50 லாட்டரிக்குரிய 26/03/2025 137 இந்த ரிசல்ட்டை வச்சு டோட்டலாக இன்றைக்கி 137 வச்சு பவர் எடுத்தாச்சு, ஃப்ளிப்பு எடுத்தாச்சு. ஓகேங்களா? பவர் அண்ட் ஃப்ளிப் ரெண்டுமே சேர்த்து மெர்ஜ் பண்ணியாச்சு. இதிலே ஹைலைட்டாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பரையும் சேர்த்து எடுத்தாச்சு. ஓகேங்களா? யாரேனும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? யாரெல்லாம் அந்த ஆஃபர் கூட யூஸ் பண்ணுறீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.